என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுக்கு ஏற்கும் பலிகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 34 வரை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள். வேதபாரகன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். மார்க்கு 12:34. இப்படி விவேகமாய் சொன்ன உத்தரவு, அதாவது பதில் என்ன என்று பாருங்கள். வசனம் 33 அது சொல்லப்பட்டுள்ளது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறனிடத்தில் அன்பு கூறுவதும் சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது. தேவனிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூறச் சொல்லும் இரட்டை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது முக்கியமா? சர்வாங்க தகனம் போன்ற முக்கியமான பலியை செலுத்துவது முக்கியமா என்றால், முன்னது, அதாவது தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதே முக்கியம். அதுவே விவேகம். சமயவாதிகளுக்கு பலியிடுவதே முக்கியம் என தோன்றலாம். இன்றைய சமயவாதிகளுக்கு உபவாசம், முக்காடு போடுதல், எழுப்புதல் கூட்டங்களுக்கு போதல் போன்ற பல காரியங்கள் முக்கியமாக தோன்றலாம். முக்கியம்தான். ஆனால் அதைவிட முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்து அன்பு கூறுவதும் முக்கியம். சமய சடங்காச்சாரங்களை செய்துவிட்டு அன்பு செலுத்துவதை அசட்டை செய்வது முட்டாள்தனமான காரியம். இரண்டையும் செய்பவன் அதிபுத்திசாலி. நியாயப்பிரமாணத்திலே தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி போன்ற பல பலிகளையும் அவை எதற்காக செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறது. காலப்போக்கில் மக்கள் பலிகளை சடங்குகளாக செய்துவிட்டு அதன் உட்பொருளை மறந்துவிட்டனர். இன்று நாம் பலி செலுத்துவதில்லை. ஆனால் புது புது அர்த்தமுள்ள சடங்குகளை அர்த்தம் புரியாமல் செய்ய தொடங்கிவிட்டோம். தேவனுக்கும் தேவ கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவோம். அதுவே தேவனுக்கு பிரியம். கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது, கிரியை இல்லாத அன்பும் செத்தது. நாம் ஜீவனுள்ளவர்களாய் ஜீவ மார்க்கத்தை கடைபிடிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறாமல் கைத்தட்டி ஆர்ப்பரித்து பாடுவதில் பயனில்லை. மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் வாழ்த்து சொல்லி பயனில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறாமல் கைத்தட்டி ஆர்ப்பரித்து பாடுவதில் பயனில்லை. மனிதரிடத்தில் அன்பு கூறாமல் வாழ்த்து சொல்லி பயனில்லை. தீர்மானம்: முழு மனதோடு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். முழு மனதோடு மனிதர் யாவரையும் நேசிப்பேன்.